ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்றே ஒரு வசனம். தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மைமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். எபேசியர் 3:19. அன்புக்குரியவர்களே, நீங்கள் குழந்தைகளாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் வளருகிறவர்களாய் இருக்க தேவன் விரும்புகிறார். ஆகவே நீங்கள் கர்த்தரை அறியும் அறிவில் வளர்ச்சி அடைய வேண்டும். வளர்ச்சி இல்லாவிட்டால் அழிவு ஏற்பட்டுவிடும். தேவன் மிக பெரிய நோக்கத்துடன் உங்களை படைத்திருக்கிறார். சிறு கூட்டமாகிய உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நீங்கள் அவரில் ஆழமாக வேர்கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு கிறிஸ்துவுக்குள் ஆழமாக வேர்கொண்டிருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு போராட்டங்களிலிருந்தும் தோல்விகளிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் சோதனைகளிலிருந்தும் விடுதலை பெற முடியும். நீங்கள் தேவனை அறிகிற அறிவில் வளர்ச்சி பெற கிறிஸ்துவிலிருந்து அவருடைய நற்பண்புகளை எடுத்து அவருடைய பலத்தில் வாழ வேண்டும். தினந்தோறும் அதிகாலையில் தேவ சமூகத்தில் அமைதியாக உட்கார்ந்து வேத வசனத்தை வாசித்து அபியாசப்படுத்தும் போது தேவ ஊழியரை காட்டிலும் வேதம் உங்களோடு தெளிவாக பேசும். பரிசுத்த ஆவியானவர் உங்களை பற்றிய தீர்க்க தரிசனத்தை வெளிப்படுத்துவார். அவரில் வேரூன்றி இருங்கள், ஏமாற்றப்படாமல் எச்சரிக்கையாயிருங்கள். தேவன் தம்முடைய சகல பரிபூர்ணத்தினாலும் மைமையின் ஐஸ்வர்யத்தின்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் அன்பும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம். அப்பா, பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் வாழ்கிற பாவமும் பழுதும் நிறைந்த உங்க அன்பு பிள்ளைகளின் அக்கிரமங்களை பாவங்களையும் மன்னித்து அவர்கள் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தால் நிறையப்பட இரக்கம் செய்ய ஜெபிக்கிறோம். தேவனே, மனித சோபத்தினால் பல புத்தீனமான காரியங்களை செய்கிற இந்த உலகத்தின் தீமைகளிலும் பாவ கரைகளிலும் மூழ்கி கிடக்கிற ஒவ்வொருவரும் விடுதலை பெற தேவ கிருபை வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தேவனே, இந்த உலகத்தில் உங்க கிருபையின் ஆட்சி வேண்டுமாயும் உம்முடைய இரக்கத்தினால் பூமியில் உள்ள அனைத்து மக்களும் பாவ சாப கட்டுகளிலிருந்து விடுதலை பெற்று பரிசுத்தமாக கம்பீரமாக கலிகூற தேவ இரக்கம் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் அனுதின தேவைகளில் கடமைகளில் உங்க அன்பை வெளிப்படுத்தி நன்மை செய்து வாழ எங்களை வழிநடத்துங்க. அப்பா, ஒவ்வொருவரின் தொழில், வேலை, வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் தேவ நன்மைகளை பெற்று வாழவும் தேவனீர் வழி நடத்த ஜெபிக்கிறோம். தேவனே, பாடுகள், கஷ்டங்கள், வியாதிகள், வறுமைகள், பிரிவினைகள், இழப்புகள் மத்தியில் மனச்சோர்வோடு வாழும் ஒவ்வொருவரும் தேவ கரத்தால் ஆற்றி தேற்றப்படவும் ஆறுதல் அடையவும் ஆரோக்கியம் பெறவும் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. விபத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆரோக்கியம், சுகம் உண்டாகவும் உடல் உறுப்புகள் நன்கு செயல்படவும் உரிய சிகிச்சைகள் கிடைக்கவும் தேவ அனுகிரகம் வேண்டி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, காப்பகங்களில் தங்கி இருக்கிற முதியவர்கள், ஆதரவற்றோர், பெற்றவர்கள் நலன் காக்கப்படவும் தேவ அன்போடு பராமரிப்பும் உதவியும் கிடைக்க செய்யுங்க. ஆண்டவரே, இந்தியாவில் உள்ள அனைத்து மருத்துவ கல்லூரிகளின் தரம் உயர்த்தப்படும்படியாகவும் மத்திய அரசு பாரபட்சமின்றி அனைத்து மாநிலங்களுக்கும் தேவையான நிதியை உரிய நேரத்தில் வழங்கும்படியும் பாகிஸ்தானில் தற்கொலை படை தாக்குதலில் காயமடைந்தவர்களுக்கு தேவன் விசேஷித்த சுகமளிக்கவும் இழப்பில் தவிக்கும் மக்கள் ஆறுதல் அடையவும் ஜெபிக்கிறோம். எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரித்ததற்காக நன்றி சொல்கிறோம். துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமென்.